எங்கள் பொண்ணு கொஞ்சம் நாளாக சண்டே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் அவள் சண்டே ஸ்கூலுக்கு வர்றதுக்குரிய ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற சப்ஜெக்ட்ஸோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸோட சண்டே ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது அதுக்குரியதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறா. அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முந்திலாம் சண்டே ஸ்கூல் போனோன்னா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவோம். ஆனால் இப்போ வந்து அவளா வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறா. எதுவுமே சொல்ல வேணாம். வசனம் படிக்கிறதா இருக்கட்டும், வீக் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருவா. சரி, நான் வசனம் படிக்கணும், சர்ச்சில் வசனம் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் சண்டே கிளாஸ்க்குரிய ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. சர்ச்சில் சண்டே கிளாஸ் டைம்னோன்னா அவளே பேக் எடுத்துகிட்டு இப்போ சண்டே கிளாஸ் போயிடுறா. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பிள்ளைங்கள சண்டே ஸ்கூல் அனுப்புறீங்களா? ரொம்ப ஹாப்பி. அவங்க ரெகுலராக வந்து வேர்ஸ் படிக்க சொல்கிறாங்கன்றத கரெக்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வார்த்தையை வந்து கரெக்டாக தமிழ் தெரியாது தம்பிக்கு. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் அக்கா சொல்கிறாங்க நான் அதை செய்யணும், அக்கா அதை சொல்கிறாங்க இதை நான் செய்யக்கூடாது அப்படின்றத கரெக்டாக 2 பேத்துக்கு அடிச்சு சண்டை போட்டுப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை நாங்கள் முதல்ல சண்டே ஸ்கூலுக்கு இவன் வரும்போது நானும் கூடவே உட்காரணும், தனியாக வரமாட்டான். அப்புறம் நான் முதல் சண்டே மட்டும் இவன் கூடவே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவனாக போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்குது. வீட்டில் எந்த நேரமும் பாட்டு பாடிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு கையெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப மாற்றம் தெரியுது நல்லா. எங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால எங்களுக்கு ஒரு மிகுந்த பாக்கியமும் அதை கருதுகிறோம். ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் பையன் பைபிள் எடுத்து வாசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் தடுமாறினா கூட இப்போ அவனே எடுத்து அவனே பைபிளை ரீட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவனை உயர்த்திருக்கிறாரு. முன்னாடிலாம் பிள்ளைங்க முன்னாடி போய் வசனம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க. பொதுவாக பெண் பிள்ளை முன்னாடி போகணும் அப்படின்னாலே அழ ஆரம்பிச்சிருவா. இப்போலாம் அப்படி இல்லை. 2 பிள்ளைகளும் முன்னாடி போய் வசனம் சொல்லி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு தெய்வம் பயன்படுத்துகிற அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளையை சண்டே கிளாஸுக்கு அனுப்புவீங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் பிள்ளைங்க மூலமாக மகிமைப்படுவார். இல்லை, அவங்க நல்லா ஒரு ஆண்டவருக்குள்ளே வளரணுங்கிறதுக்காக நாங்கள் அனுப்புகிறோம். நல்லா வசனம்லாம் 2 பேருமே படிக்கிறாங்க. நல்லா ஆண்டவர் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க போல்டாக வசனத்தை எல்லா வெளியிலையும் சொல்கிறாங்க. அவுட் சைடு போகும்போதும் ஃப்ரீ டைமாக கிடைக்கும் போது அதை தைரியமாக சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்று வீட்டில் இருக்கும்போதும் அவளுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா ஏசப்பையன் கூட இருக்காங்க, சண்டே கிளாஸ் அக்கா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போல்டாக இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த வயசில் அவங்க கற்றுக்கிறதா வந்து பெரிய வயசில் வந்து ஷைன் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேயே சண்டே கிளாஸ் போனதுனால தான் எனக்கு கத்தோடைய ஊழியத்தை செய்ய பெரிய கிருபை பாராட்டியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஆமாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வீக் வரும்போது இந்த பிள்ளைகளோட நாங்களும் வந்து அந்த வசனத்தை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து டெய்லியும் அந்த சர்ச்சில் வந்து அந்த போய் வசனம் சொல்லும்போது அந்த ரிப்பீட் நாங்களும் அந்த வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதன்படி அந்த வாரம் ஃபுல்லாகவே எங்களை ஆண்டவர் நடத்துகிறார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்லலாம் சண்டே கிளாஸ்க்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். உள்ளே வந்து உட்காரவே மாட்டான். ஆனால் அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணதுனால அப்போ நல்ல இப்போ ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக வர்றான். இப்போ அவனோட ஆர்வத்தை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அங்கே போய் இப்போ நல்ல பாட்டு எல்லாம் கற்றுட்டு எங்கே போனாலும் பாட்டு படிச்சுட்டே தான் இருப்பாள், சண்டே ஸ்கூல் பாட்டு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. சண்டே கிளாஸ்னா வசனம்லாம் சொல்லி கொடுத்து அவள் படிக்க ரெடியாக இருப்பாள். நாளைக்கு அக்கா சொல்லணும் அப்படின்னா படிப்பாள், உட்காந்து படிப்பாள். டான்ஸ் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக வருவாள். சண்டேனாலே சண்டே கிளாஸ் போகணும் பாப்பா அப்படின்னா உடனே தூங்க போயிடுவாள். அடுத்த நாள் எழும்பணும் அப்படியே ரெடியாக இருப்பாள். அதே மாதிரி சண்டே கிளாஸில் இப்போ இங்கே கேட்குற பாட்டெல்லாம் வந்து வீட்டில் வந்து அதே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, அவளுக்கு அதே மாதிரி அதே ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாள். இப்போது சாட்டர்டே மோஸ்ட்லி வந்து இப்போது சண்டே கிளாஸுக்கு வரனால அதுக்கு வசனம் ஒய்ஃப் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சாட்டர்டே மட்டும் இல்லை, மற்ற சில நாட்கள் கூட வந்து பாப்பா வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அவளும் ரொம்ப ஆர்வமாக வந்து சின்ன வசனம் தான், சின்னதாட்டு கொஞ்சம் அவளை லேர்ன் பண்ணி வரா. ஸோ அதனால சர்ச்சுக்கு வர்றதுக்கே இப்போ என்னென்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு வந்து முன்னாடியோட இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஆயத்தமாகி வருவாங்க. எப்படி இருக்குது சண்டே ஸ்கூல்? சண்டே ஸ்கூல் வந்து கர்த்தருக்குள்ள வளர்கிறதுக்கும் சத்தியத்தில் வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. சண்டே கிளாஸுக்கு வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆண்டவருடைய ஊழியத்தில் அது முக்கியமானது ஒன்று. இன்னொன்று வந்து நல்லா ஞானமாக இருக்கிறான். ஃபஸ்ட்டெல்லாம் சத்திய வசனம் சொல்கிறதுக்கு பயப்படுவான். இப்போ அவனே ஆர்வமாக வந்து நல்லா தெளிவாக அது பேசுகிறான், சொல்கிறான். அது வந்து பெரிய விஷயம். நல்ல கீழ்ப்படிதல். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவோம். கர்த்தருடைய வசனங்களை வாசிக்க அவனும் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வரான்.
சண்டே கிளாஸ் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கத்தரோட வசனத்தில் விளாட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு உதவுது. அவங்க எல்லாம் இப்போ என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் வசனம் சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் பல தடவை உற்சாகப்படுத்தியிருக்கோம். அதனால் அவள் செய்ய மாட்டா. இப்போ சண்டே கிளாஸ்க்கு வந்த பிறகு அவளே போய் சொல்கிறா, ஆர்வமாக்கி வசனத்தை கேட்டு படிக்கிறா. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. பிள்ளைகளோட கீழ்ப்படிதலும் நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் நம்ம பைபிள் சொல்லுது, பிள்ளைகளை எப்பயுமே உட்காரும்போது நடக்கும்போது எல்லா விதத்திலும் கத்தரோட வசனத்தை போதிங்கன்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட நாட்கள் இப்போ நம்மளுக்கு கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. அதனால் கிடைக்கிற இந்த தருணத்துலையாவது நீங்கள் சண்டே கிளாஸுக்கு பிள்ளைங்களை அனுப்பி பிள்ளைங்களை நல்ல வெளிப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை சண்டே ஸ்கூலில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் படித்தா, சரியாக இல்லை. ஆனால் அதே ஸ்கூலில் இன்றைக்கி சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா, ஒரு நாள் ஒரு ஏஞ்சல் கார்டனில் ஒரு கம்யூனிட்டி ஹாலில் ஒரு சர்வீஸ் நடந்துச்சு. அந்த சர்வீஸில் ஆராதனை ஃபுல்லாக எங்கள் பாப்பா தான் நடத்தினான். அதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இவ்வளோ உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் நாங்கள் 2020 நாங்கள் ஜாயின் பண்ணோம். இந்த சபையில் இணைக்கப்பட்டோம். பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அதே போல் என்னுடைய மகள் கூட இந்த சண்டே கிளாஸ் எடுக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பைபிளை பற்றி சின்ன பிள்ளைகள் சொல்லி தர்றதும் அவ்வளோ நிறைய கற்றுக்கிட்டு சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம காருண்யா நகர்லேயே அநேக குழந்தைகள் இன்னும் ஆண்டவர் பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களும் நம்மளை சபையை தேடி நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வந்தால் இன்னும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களால அவங்க குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ எல்லாரும் உங்கள் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா இப்போ முதல்ல பைபிள் படிக்கிறத விட இப்போ ஜாஸ்தியாகவே நான் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணுறேன். நான் படிக்கிறதுலையாகட்டும், அக்கா சொல்கிறது ஒவ்வொன்றும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணால் எனக்கு நான் ஒருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இவங்க சொல்கிறது எல்லாமே. எனக்கு இந்த சண்டே ஸ்கூலில் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய இதை கற்றுக்கலாம். இயேசுப்பாவை பார்த்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையுமே இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு இங்கே பிடிச்ச விஷயம் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப மெயினாக எனக்கு பிடிச்சது இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் தான். அது பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு லேர்ன் பண்ணியிருக்கேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தராங்களா? ஆமாம், ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி தராங்க. அது எங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கிறோம். சரி, சண்டே ஸ்கூல் உனக்கு பிடிச்சது என்ன? விளையாட்டு, வசனம், பாடுறோம், டான்ஸு எல்லாம் பிடிக்கும். எல்லாம் சண்டே ஸ்கூல் வாங்க, எல்லாம் சண்டே கிளாஸ் வாங்க. கிட்ஸ், நீங்க எல்லாரும் சண்டே ஸ்கூலுக்கு வாங்க. ஏன்னா டான்ஸ் இருக்கு, சாங் இருக்கு, டிராமா இருக்கு, கேம்ஸ் இருக்கு, ஆக்ஷன் சாங் இருக்கு. சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வந்துருங்க.